கரூர் பெருந்துயர் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு அதிமுக வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கூடிய பதிவில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் துயர வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசு தலைமையில் உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்திருப்பதாக நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக கூறினார். ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு, கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரேனும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா? இதை நான் சொல்லவில்லை, இன்னைக்கு பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு இருக்கிறது என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது. இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம். தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேலையூர், முடிச்சூர், வண்டலூர் பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. சென்னை புறநகரான தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். தண்ணீரில் சிக்கி வாகனங்கள் பழுதானதால் அவற்றை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. கோவை சுற்றுவட்டாரத்தில் நேற்று மிதமான மழை பெய்தது. ராமநாதபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், ஒண்டிப்புதூர், புலியகுளம், பாப்பநாயக்கன்பாளையம், பீடமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர், வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம், படிக்காசுவைத்தான்பட்டி, இனாம் கரிசல்குளம், பிள்ளையார்குளம், டிவிஎஸ் நகர், மடவார் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக கனமழை பெய்தது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவண்ணாமலையில் ஏந்தல், நல்லவன்பாளையம், வேங்கிக்கால், அடி அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பெரம்பலூரிலும் கவுல்பாளையம், வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலையோர கடைகளில் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டது. திருவாரூர், சேந்தமங்கலம், கேக்கரை, அடியக்கமங்கலம், பள்ளிவாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறுவை நெல் சாகுபடி, அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த புதிய உச்சத்தை தொட்டது. தங்கம் கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 11,580 ரூபாய்க்கும், சவரன் ஒன்றுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 92,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 7 ரூபாயும், கிலோவுக்கு 7,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 197 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,97,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பரில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படும் நிலையில் அதற்கான உரிய அறிவிக்கைகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி அளித்து அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026இல் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 2027ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை ரத்து செய்வதற்கான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது.
அதன்படி நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2030ஆம் ஆண்டு வரை அரியர் தேர்வு எழுதிக் கொள்ளவும் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையை தொடங்கி வைத்த அமைச்சர் சேகர் பாபு பசுமை பட்டாசுகளுக்கு மட்டுமே அனுமதி என்று கூறினார். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையாளர் சங்கம் சார்பில் 30 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் விதவிதமான பசுமை பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. முன்னதாக பட்டாசு விற்பனையை தொடங்கி வைத்துவிட்டு செய்தியாளர் பேசிய அமைச்சர் சேகர் பாபு சீன பட்டாசுகளுக்கு அனுமதி இல்லை என்று கூறினார். இந்த கடைகளில் சுமார் 20 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி முடிந்து ஓரிரு நாட்களோடு இந்த பட்டாசு வியாபாரம் நிறைவு பெறும். கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் தொடர்புடைய இடங்களில் 12 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ரங்கநாதனின் ஸ்ரீசன் பார்மா மருந்து நிறுவனம் கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது 2 வீடுகளில் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். Nothing because just we have taken document, we will have to scrutinize them. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் மருந்து மாதிரிகளை மத்திய போலீசார் மற்றும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணைய அலுவலர்கள் கைப்பற்றினர். ஸ்ரீசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை முடிந்த பின் ஆய்வு செய்த மத்திய பிரதேச போலீசார் மற்றும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணைய அலுவலர்கள் இருமல் மருந்து தயாரிக்க பயன்படுத்திய மருந்து மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க பிரத்யேக தொலைபேசி எண்களை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து போக்குவரத்து ஆணையர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் செல்ல சுங்கச்சாவடிகளில் தனி வழி அமைக்கவும், அந்த வழிகளில் அரசு பேருந்துகள் விரைவாக செல்கின்றனவா என மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீபாவளி பயணத்திற்கு கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்திருக்கக்கூடிய 10 நிறுவனங்களும் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தனியார் பேருந்துகளை இந்த ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வு இல்லாமல் கடந்த 2-3 ஆண்டுகளாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். இந்த ஆண்டும் அதேபோல ஒத்துழைப்பு அளிப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் அருகே காதல் திருமணம் செய்தவரை பெண்ணின் தந்தை வெட்டி படுகொலை செய்த நிலையில் கொலையாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டை அடுத்த ராமநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கணபதிப்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சந்திரன் என்பவரின் மகள் ஆர்த்தியை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து மனம் புரிந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் தந்தை ராமச்சந்திரனை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு துணையாக இருந்தவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் 15ற்கு மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கை ரசாயனம் வைத்து சுத்தம் செய்தபோது 15ற்கு மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தஞ்சையில் தேவையான உரங்கள் கையிருப்பு உள்ளதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் சம்பா தாளடி சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை மாவட்டம் முழுவதிலும் 22,000 ஹெக்டேரில் சாகுபடி பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வெளிமாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் கொண்டுவரப்பட்டு கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலான தொகைக்கு உரங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும், மீறினால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அட்டை மில்லில் விஷவாயு தாக்கி வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். என் சுப்பையாபுரம் பகுதியில் இயங்கி வரும் அட்டை மில்லில் 50ற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய பீகாரைச் சேர்ந்த சோன்லால், அபிதாப், என் சுப்பையாபுரம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் ஆகிய 3 பேர் இறங்கியுள்ளனர். அப்போது விஷவாயு தாக்கி சோன்லால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட அபிதாப் மற்றும் கணேசன் ஆகியோர் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி.
கோவையில் வீட்டுமனை அங்கீகாரம் வழங்க லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலாளர் மற்றும் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். மூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜபிரபாகரன் என்பவர் வீட்டுமனை அங்கீகாரம் பெற மசக்கவுண்டம்பாளையம் ஊராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு ஊராட்சி செயலர் ரங்கசாமி முதற்கட்டமாக 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நிலையில் மீண்டும் 19,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜபிரபாகரன் கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ரங்கசாமி லஞ்சம் பெற முயன்றபோது மறைந்திருந்த அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். இதனிடையே லஞ்ச பணத்தை வாங்கி கொடுக்க உதவியதாக ஊராட்சி செயலரின் உதவியாளர் பூபதியும் கைது செய்யப்பட்டார். சென்னை அடையாற்றில் கொலை வழக்கில் கைதாகி பிணையில் வெளியே வந்த தொழிலதிபர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் குணசேகரன் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி பிணையில் வெளியே வந்தார். இந்நிலையில் அடையாறு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகே குணசேகரன் தனது நண்பருடன் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குணசேகரனின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சையில் கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவரை முதலை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அணைக்கரை அங்காளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சிவப்பிரகாசம் கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது முதலை ஒன்று சிவப்பிரகாசத்தின் காலை கடித்து இழுத்துள்ளது. இதனை எதிர்பாராத சிவப்பிரகாசம் முதலையின் பிடியில் இருந்து தப்பித்து ஆற்றில் குதித்து கரைக்கு வந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சின்ன வெங்காயத்தின் விலை திடீரென வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் துண்ணாமுத்தூர், காணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காயம் சாகுபடி அமோகமாக நடைபெற்ற நிலையில் கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் ஏலம் போனதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். அதேபோல பெரம்பலூர் மாவட்டத்திலும் அடிமாட்டு விலைக்கு வெங்காயம் ஏலம் போனதால் விவசாயிகள் பெரும் துயரை எதிர்கொண்டுள்ளனர். கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விதை வெங்காயம் வாங்கி நடவு செய்த நிலையில் போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே டிராக்டர் மோதி ஆசிரியை உயிரிழந்த நிலையில் தலைமை ஆசிரியை மற்றும் 2 மாணவிகள் படுகாயமடைந்தனர். மிட்டப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை செந்தாமரை, ஆசிரியை சாந்தி மற்றும் மாணவிகள் பள்ளியில் இருந்து பிரதான சாலைக்கு பேருந்து ஏற வந்தனர். அப்போது அவர்கள் பின்னால் தாறுமாறாக வந்த டிராக்டர் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஆசிரியை சாந்தி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தலைமை ஆசிரியை செந்தாமரை மற்றும் 2 மாணவிகள் காயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான டிராக்டர் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அருகே கதண்டு கடித்து 6 மாணவர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். ஆயக்கரை முனீஸ்வரர் கோவில் அருகே உள்ள மரத்தில் இருந்த கதண்டு கூடு கலைந்த நிலையில் அந்த வழியாக சென்ற 6 சிறுவர்கள் உட்பட 15 பேரை கடித்தது. காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் தீயணைப்புத் துறையினர் பொது வழியில் இருந்த கதண்டு கூட்டை அப்புறப்படுத்தினர். கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய பயிர்களை சூறையாடும் காட்டுப்பன்றிகளை வேட்டையாட வனத்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூர், தீத்திப்பாளையம், ஆறுமுககுண்டனூர், பச்சம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் வெங்காயம், தக்காளி, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் அதை சூறையாடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வனத்துறையினர் விரைந்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மலமாதி சாலையில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டு வருவதாக கூறி மாணவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு மாணவரிடமும் 1.5 லட்சம் ரூபாய் வரை விடுதி கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தரமற்ற மற்றும் சுகாதாரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அருகே சோளக்காட்டில் சுற்றித் திரிந்த 7 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வாழப்பாடி அருகே சுந்தரப்பிள்ளை வலசு ஊராட்சியில் அரசன்குட்டை அருகே கௌரி என்பவரின் தோட்டத்தில் மலைப்பாம்பு இருப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த வாழப்பாடி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சோளக்காட்டில் சுற்றித் திரிந்த 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாம்பு பத்திரமாக விடப்பட்டது. தூத்துக்குடி தாளமுத்தூர் நகர் அருகே மதுபோதை தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. துரைசிங் நகர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் அவரது நண்பர்கள் 3 பேருக்கும் மது குடித்தபோது பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் 3 கத்தியால் சூர்யாவை குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. சூர்யாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் 3 பேரையும் தேடி வருகின்றனர். கோவை GT நாயுடு மேம்பாலத்தில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் இயக்கினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை நகரில் தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட GT நாயுடு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சிலர் ஆபத்தை உணராமல் வேகமாக வாகனத்தை இயக்குகின்றனர்.
இதனை தடுக்கும் வகையில் AI தொழில்நுட்பம் அடங்கிய கேமராக்களை பொருத்தி வேகத்தை கண்காணிக்க உள்ளதாக மாநகர காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயனாளர்கள் இனி மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் செலுத்திய தொகையை பயனாளர்கள் முழுவதுமாக திரும்பப் பெற முடியும். மேலும் கல்வி தேவைக்காக 3 முறைக்கு பதிலாக 10 முறையும், திருமண தேவைக்காக 3 முறைக்கு பதிலாக 5 முறையும் பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. பேரிடர், வேலையின்மை போன்ற சிறப்பு சூழ்நிலை பிரிவில் தேவைக்கான காரணத்தை குறிப்பிட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நவம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் நடைபெற உள்ளது. தலைமை செயலகத்தில் நடக்கும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டில் மாவட்ட நிர்வாகம், சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவாக ஆய்வு மேற்கொள்வார். அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் நிலை, அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் 14,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் கூடுதலாக 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய உள்ளதாகவும், இதன் மூலம் 14,000 பொறியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆப்பிள் நிறுவனத்திற்கு தேவையான ஐபோன்களை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்தியாவுக்கான பிரதிநிதி ராபர்ட் வூ சந்தித்து பேசியதாக TRB ராஜா குறிப்பிட்டுள்ளார். கரூர் கொடூர சம்பவத்தில் உண்மை விரைவில் வெளிவரும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடத்தப்படும் CBI விசாரணை உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழப்புக்கு காரணமான அனைவரும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் அந்த அதிகாரிகளுக்கு 2-3 மூளையா உள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ CBIயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. இப்போ இத்தனை ஆண்டுகளில் CBI விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும். மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்தபோது டெண்டர் ஒதுக்கீட்டில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மக்கள் நம்பிக்கையை பெற அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக கருத வேண்டும் என்று குறிப்பிட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை நவம்பர் 10 தள்ளி வைத்தார்.